ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மம்மிஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ரீசெல்லிங் ஆப் மீஷோ. இதை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நானும் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தெரியாத ஒரு சில பேருக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ரொம்ப ஈஸியான ரீசெல்லிங் ஆப் தான் மீஷோ. ஸோ அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, எப்படி ஆர்டர்ஸை நம்ம கேதர் பண்ணுறது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீஷோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து கண்டினியூ இருக்குது, அதை கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் அதில் கொடுக்க கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா ஓடிபி ஒன்று உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ ஓடிபியை நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை கொடுத்தோன்னே தென் கண்டினியூ கொடுக்கணும். உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோட்டோஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே அலோ கேட்கும். ஸோ தென் காட் இட் கொடுக்கணும். இப்போது இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். இதில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போகுது, எது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வருதோ ஸோ அதோட ஆஃபர்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும். தென் கீழே பார்த்திங்கன்னா சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வரும். இதில் அவ்வளோதாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண வேலை வந்து இவ்வளோ தான். நீங்கள் இதில் போய் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே ஓடிபி வரும், அதுவே வெரிஃபை ஆகிக்கிறோம். தென் ஓப்பன் ஆகிரும். கீழே பார்த்திங்கன்னா இப்போ இதில் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாரீ கீழே உள்ளே போய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாரீஸ் தனித்தனியாக காட்டும். தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து மேலே இருக்கும். இது வந்து என்ன மாதிரியான சாரீ, அதில் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும், இது என்ன ஃபேப்ரிக், என்ன பேட்டர்ன், என்ன சைஸில் இருக்குது, எல்லாமே எத்தனை நாளில் டிஸ்பேச் ஆகும் எல்லாமே இதில் காட்டும். ஓகே, இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். தென் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இல்லை நான் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதில் நீங்கள் வாங்கணும்னாலும் வாங்கலாம், எல்லாமே அவைலபிள். கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் நவ் இருக்கா க்ரீன் கலரில். அப்போது அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிடும். நீங்கள் அதில் வந்து எந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ்லையும் வச்சுக்கலாம். போனீங்கன்னா ஷேர் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிக்சர் வந்து ஷேர் ஆகும். தென் திரும்ப ஆப்புக்குள்ளே வந்து திரும்ப அதோட டிஸ்கிரிப்ஷன் ஷேர் ஆகும். இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரெஸ், இந்த கேர்ளோட ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தனித்தனியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பிக்சர் மட்டும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே ஷேர் நவ் இருக்கா, அந்த ஷேர் நவ்வை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மீஷோவில் நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வேலை, அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு நான் விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒர்க் வந்து இவ்வளோ தான். தென் இதில் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் வால் பேஜ், மெசேஞ்சர், ஃபேஸ்புக் குரூப், மார்க்கெட் ப்ளேஸ், இந்த மாதிரி 5 இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் செல் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த பேபி கேர்ளோட ட்ரெஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த கேர்ளோட பிக்சர் போனீங்கன்னா கீழே ஆட் கார்டு இருக்கா, ஆடு டு கார்டை கொடுத்திங்கன்னா இதில் வந்து என்ன இயர்ஸ் அப்படின்னு காட்டும். 3-4 இயர்ஸ், 4 to 5 இயர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இது நமக்கு வேணும்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா ஐ ஹேவ் அன் ஆர்டர் ஃபார் திஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இது வந்து அவைலபிளாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் கார்டில் 4 to 5 இயர்ஸ்க்கு ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா மேலே உங்கள் கார்டில் சேவ் ஆயிரும். இதில் நீங்கள் என்ன மாதிரி பேமெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் மெத்தடு, என்ன மாதிரியான பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த ப்ராடக்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குமா, இந்த ப்ராடக்ட் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இருக்காதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நான் செல் பண்ண வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம், பேடிஎம் பண்ணிக்கலாம், ஃபோன்பேயும் பண்ணிக்கலாம். இப்போது நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோடனே எனக்கு வந்து எவ்வளோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 313, எம்ஆர்பி பாருங்கள் 700. ஸோ ப்ரொசீடு கொடுத்துட்டோன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இடம். இதில் தான் நம்மளோட மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 7699. ஸோ நீங்கள் 699 வரைக்கும் உங்கள் மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 699 நான் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்தேன்னா எனக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும் பாருங்கள், 386 ருபீஸ். எவ்ரி தேர்ஸ்டே உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 386 ருபீஸ் இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு டெலிவரியான அந்த வீக்கே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு ஏறிடும். எவ்ரி ப்ராடக்ட்டுக்குமே இந்த மாதிரி மார்ஜின் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒர்க்கு, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒர்க்கு இது மட்டும்தான். தென் இப்போ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் அட்ரஸ் தான் கேட்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஆட் நியூ அட்ரஸ் ஏதாவது புதுசாக ஒருத்தவங்க ஆர்டர் இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அட்ரஸ் இருக்காது. ஸோ ஆட் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்கள் கஸ்டமர் நேம், தென் ஃபோன் நம்பர், தென் அட்ரஸ் எல்லாமே கண்டினியூவாக கொடுத்து சேவ் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது சேவ் ஆயிடும். தென் நீங்கள் அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. இதில்னா ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இதில் கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து உமன்ஸ் எத்திக்ஸ், உமன்ஸ் வெஸ்டர்ன், மென்னு, கிட்ஸு, ஹோமு, கிச்சன், பியூட்டி, ஜுவல்லரி, பேக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி போய் நீங்கள் ஷேர் பண்ணி செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ்ன்னு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டர் இப்போ வந்து இதில் ஆர்டர் நீங்கள் என்ன ஆர்டர் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆர்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா நான் இப்போ இந்த ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து ஷிப்டு, எது வந்து ஷிப்பிங் ஆகிருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து 1 or 2 டேஸில் ஷிப்பிங் ஆயிரும். ஷிப்பிங் ஆனோடனே இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் ட்ராக்கிங்கும் இருக்குது. நீங்கள் ட்ராக்கில் போய் உங்கள் ப்ராடக்ட் எங்கே வந்துக்கிட்டு இருக்கும் செக் பண்ணிக்கலாம். தென் டெலிவரியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு. டெலிவரி ஆனதுக்கு 1 வீக்லேயே உங்களுக்கு பேமெண்ட்டு மார்ஜின் வந்துடும். தென் இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச், ரிட்டன், அதர்ஸ் நிறையா இருக்குது. ஹெல்ப்பில் போய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெல்ப்பில் போய் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது என்னோடய அக்கௌண்ட். இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கா, பேங்க் டீட்டெயில்ஸில் போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் மீஷோ ஆப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வரனால இதில் வந்து நிறையா ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க மம்மீஸ், ஒர்க் பண்ணுற மம்மீஸ், தென் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஏர்னிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. ஏன்னா நானும் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நல்ல ஏர்னிங் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு குரூப்ஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் இது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மீஷோ ஆப்பை பொறுத்த வரைக்கும். மீஷோ ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க. ரொம்ப நல்ல ஆப்பும் கூட. நான் இங்கே இதில் வந்து ஒரு 6 months to 1 year வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஏர்னிங்ஸ் வருது.